ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். மேத்ஸ் கத்துக்கலாமா? டிவைடிங் பை 19 19ஆல் வகுத்தல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ அதோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதுல 3 டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டைப் 1 பார்க்க போறோம். அதுல என்னன்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 12 டிவைடட் பை 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதோட நியூமரேட்டர் எடுத்துக்கணும். இதோட நியூமரேட்டர்னா 12, ஸோ அதுதான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் பை 2 இன் எவ்ரி ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம 2வை டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிவைடட் பை 2ன்னு போட்டு எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபார்முலா என்னன்னா கோஷன் ப்ளஸ் 10 இன்டூ ரிமைண்டர். ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிவைட் பண்ணுமா, அதாவது 12 பை 2 நம்ம டிவைட் பண்ணுமா. டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 6 கோஷன்ட்டாக வருது. ரிமைண்டர் நம்மளுக்கு 0வா வருது. அதுதான் இங்கே கோஷன்ட்டில் 6ம் இங்கே ரிமைண்டரில் 0 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இங்கே இருக்க கோஷன்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் 6, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். இது ப்ளஸில் இருக்கா, அதனால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 10 இன்ட்டு இந்த ரிமைண்டர் போட்டுக்கோங்க. இன்ட்டு 0 போட்டோமா, போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. போட்டால் நம்மளுக்கு என்னது 6 + 0 நம்மளுக்கு 6 அப்படியே வருது. இது அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 6 தான் நம்ம திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷன்ட் 3னும் ரிமைண்டர் 0ன்னு வருது. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் கோஷன்ட் என்ன 3, அது இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் 10 தானே இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ அதனால் 10 இன்ட்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ரிமைண்டர் 0, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் 10 இன்ட்டு 0 நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கிது. அப்போ 3 + 0 நம்மளுக்கு 3 அப்படின்னு. இப்போ இந்த 3 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா 2வை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1s are 2ன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வருது. அதையும் கோஷன்ட்டில் நம்ம 1னும் அப்புறமா ரிமைண்டரில் நம்ம 1னும் போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் கோஷன்ட்னா 1, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். எதோட ப்ளஸ் பண்ண போகிறோம், இந்த 10 இன்ட்டு ரிமைண்டர். ரிமைண்டர்னது 1, அதுதான் இங்கேயும் போட்டிருக்கோம். அது ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. 1 + 10 நம்மளுக்கு 11 வருது. ஸோ அப்படின்னா இதுவும் அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 11 பை 2 தான் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன்ல எவ்ரி ஸ்டெப் 2 தான் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா 11 பை 2 தான் இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 2 5s are 10 வருது. ரிமைண்டர் நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வருது. இப்போ அதுதான் கோஷன்ட் 5ன்னு போட்டிருக்கோம். அப்புறமா ரிமைண்டர் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இதில் கோஷன்ட் என்ன 5, ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். எதோட ப்ளஸ் பண்ண போகிறோம், 10 மல்டிப்ளை பண்ணணும். எதோட மல்டிப்ளை பண்ணணும், ரிமைண்டர், அதாவது இதோட நம்ம இது மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 10 கிடைக்குது. அப்புறமா 5 + 10 போட்டால் நம்மளுக்கு 15 கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ 15 பை 2 அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரிமைண்டர் விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோஷன்ட்டை மட்டும் எழுதிட்டு டாட் 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 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4வது ஸ்டெப் நம்மளுக்கு என்ன கொடுங்க, புட் டெசிமல் பாயிண்ட். ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்டை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் ஆல் கோஷன்ட். கோஷன்ட் என்னது 6315 அப்படின்னா 6315 அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம டாட் போட்டுக்கலாம். இப்போ டாட் போட்டு இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனால நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ டைப் 2ல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 26 டிவைடட் பை 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா சேஞ்ச் டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா நம்மளுக்கு 1 இன்ட்டு 7 பை 19 கிடைக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம், 1 + 7 பை 19 எழுதலாமா. இப்போ இது அப்படியே வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே என்ன ஃபர்ஸ்ட் நம்ம டேக் நியூமரேட்டர். நியூமரேட்டர் இதில் என்ன
26. அதாவது 26 நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா நமக்கு 7 தான் நியூமரேட்டராக வருது. இப்போ நியூமரேட்டர் 7ல் அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு கோஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3ன்னு வருது. நம்மளுக்கு தெரியும் 2 3s are 6, அப்புறமா நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வருது. அப்படின்னா கோஷன் என்னது 3, ரிமைண்டர் என்னது 1 அப்படின்னு போட்டோமா. இப்போ வந்து இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கோஷன் ப்ளஸ் 10 இன்டூ ரிமைண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோஷன் என்னது 3, அது இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ப்ளஸ் பண்ணும், எதோட ப்ளஸ் பண்ணும், 10ஓட எதை இன்டூ பண்ணும், நம்ம 1ஐ இன்டூ பண்ணோம், அதாவது ரிமைண்டரை இன்டூ பண்ணோம். இன்டூ பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 10 தான் கிடைக்குது. அப்படின்னா 3 + 10 எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் 13 அப்படின்னு. இப்போ 13 அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 13 தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2ஓட திருப்பி நம்ம எவ்ரி ஸ்டெப்லேயும் நம்ம 2ஐ தான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 கோஷன்ட்டாகவும் ரிமைண்டர்னது 1 தான் வருது. அதுதான் வந்து இங்கே போட்டிருக்க கோஷன்ட்டை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு கோஷன்ட் எழுதணும். கோஷன்ட் என்ன 6, அது இங்கே போட்டிருக்கோம். எதோட ப்ளஸ் பண்ணும், 10 × 1 நம்மளுக்கு தெரியும் 10 அப்படின்னா 6 அப்படியே போட்டுக்கணும். அப்போ 6 + 10 வந்து 16. இப்போ இந்த 16 வந்து நம்ம திருப்பி வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் ஆகுது. கோஷன்ட் வந்து நம்மளுக்கு 8ஆகவும் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0ஆகவும் வருதா. இப்போ கோஷன்ட் வந்து இங்கே எழுதியிருக்கோம், ரிமைண்டர் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோஷன்ட் என்ன 8, அது இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும். எதோட ப்ளஸ் பண்ணணும், 10 × 0ஆல் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ண நம்மளுக்கு வந்து 8 தான் கிடைக்குது. அப்படின்னா இந்த 8 வந்து திருப்பி வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. கோஷன்ட் வந்து நம்மளுக்கு 4 ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் நம்மளுக்கு 0ஆகவும் கிடைக்குது. இப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இங்கே கோஷன்ட் 4ஆகவும் ரிமைண்டர் 0ஆகவும் போட்டாச்சு. இப்போ கோஷன்ட் என்னது 4, அங்கே இங்கே போட்டிருக்கோம். ப்ளஸ் பண்ண எதோட ப்ளஸ் பண்ணோம், 10 × 0ஓட ப்ளஸ் பண்ணணும். பண்ணால் நம்மளுக்கு என்னது 4 தான் ஆன்சராக கிடைக்குது. இந்த மாதிரி 4/2 அப்புறமா போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, புட் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெசிமல் பாயிண்ட்டை புட் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆல் கொஸ்டின் என்ன 3684. ஸோ 3684 முன்னாடி எதுவும் இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ பாயிண்ட்டும் போயிட்டு இருக்குமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் நம்பர் கூட இதை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1.3684 அப்படின்னு போயிட்டு இருக்கும். செகண்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 20,579 divided by 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோமா. இப்போ வந்து நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நம்ம நியூமரேட்டர் எடுத்துக்கணும். நியூமரேட்டர்னா 2, அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். இப்போ வந்து என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன, டிவைட் பை 2 இன் எவ்ரி ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் 2 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷன்ட் என்ன வருது 1 வருது, ரிமைண்டர் 0 வருது. இங்கே தான் இது எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த ஃபார்முலாவை பண்ணணும். இப்போ புட் பண்ணோன்னா கோஷன்ட் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்குது. அப்புறமா 10 × ரிமைண்டர் வந்து 0, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ பண்ணால் நம்மளுக்கு என்னது 1 + 0 அப்படின்னு வருது. அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது 1. இப்போ வந்து இந்த 1 தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. பாருங்க, இப்போ 2ஆல் இந்த 2 வந்து பெரிய நம்பர், 1 வந்து சின்ன நம்பர். ஸோ அதனால் நம்ம 0 டைம்ஸ் அடங்கினா தான் நம்மளுக்கு 2 zeros are 0 அப்படின்னு போட்டு ரிமைண்டர் 1 கிடைக்கும். அப்படின்னா கோஷன்ட் என்ன 0, ரிமைண்டர் வந்து 1. இப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ 0 + 10 × 1 எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், 0 + 10 அப்படின்னு. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னது 10 தான் வரும். இப்போ இந்த 10 தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, கோஷன்ட் வந்து 5ஆகவும் ரிமைண்டர் வந்து 0ஆகவும் வருது. இப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், கோஷன்ட்டை இங்கே எழுதணும், 5ஐ இங்கே எழுதிட்டு அப்புறமா வந்து 10 × 0, அதாவது ரிமைண்டர் வந்து 0. அப்போ அது வந்து இன்டூ பண்ணணும். எதோட இன்டூ பண்ணணும், 10ஓட இன்டூ பண்ணணும். இன்டூ பண்ணால் நம்மளுக்கு 5 வருது. இப்போ வந்து இந்த 5ஐ வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷன்ட் 2ஆகவும் ரிமைண்டர் 1ஆகவும் வருது. இதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ கோஷன்ட் என்ன 2, அது இங்கே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம், 10 × 1.
ஸோ அதுதான் இங்கே போட்டாச்சு. போட்டோன்னா 2 + 10 அப்படின்னு வருது. இப்போ 2 + 10 என்ன தெரியும்? 12 அப்படின்னு தெரியும். இப்போ அதே மாதிரி 12 / 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோஷன் முழுக்க, இந்த ரிமைண்டர் முழுக்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, இதோட நம்மளோட ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த கோஷன்ட்டு இதுதான் நம்ம போடணும். அப்படியே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம புட் டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஆல் கோஷன்ட் வந்து 1052 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஹோல் நம்பரோட இது ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ டைப் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். அதில் என்னன்னா டிவிசிபிள் பை 19 எப்படி பண்ணுறது அப்படிதான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 38 / 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 38, அதாவது ஒரு டேக் நியூமரேட்டர் வந்து 38 அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் பை 2 இன் எவ்ரி ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம 2 டிவைட் பண்ணணும். இப்போ இதில் 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 19 கோஷன்ட் ஆகும், ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா, கோஷன்ட் ப்ளஸ் 10 இன்ட்டு ரிமைண்டர் இதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ கோஷன்ட் என்னது 19 இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம், அதாவது 10 × 0 இந்த ரிமைண்டரை இதோட இன்ட்டு பண்ணி ஆன்சர் கிடைக்கிறது நம்மளுக்கு 19 தான் கிடைக்குது. இப்போ 19 திருப்பி வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷன்ட் 9 ஆகும், ரிமைண்டர் 1 வருது. இப்போ பண்ணால் திருப்பி வந்து நம்மளுக்கு பாருங்கள் 9 ப்ளஸ் ப்ராக்கெட் போட்டு 10 × 1 = 9 + 10 = 19 அப்படின்னு கிடைக்குது. இப்போ திருப்பி வந்து நம்மளுக்கு 19 தான் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நம்மளுக்கு 19 கிடைச்சிச்சுன்னா அப்படின்னா இந்த 38 19 முழுசாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியும் எத்தனை டைம்ஸ் டிவைட் பண்ணும், 2 டைம்ஸ் டிவைட் பண்ணும். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக போட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 95 / 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டேக் நியூமரேட்டர், இதில் நியூமரேட்டர் வந்து 95 இங்கே எடுத்துருக்கோம். இப்போ அதை என்ன பண்ணோம், டிவைட் பை 2 இன் எவ்ரி ஸ்டெப், அதாவது 2 வந்து நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷன் 47 ரிமைண்டர் 1 கிடைக்குது. இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த கோஷன்ட் வந்து 47 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த 10 வந்து ப்ராக்கெட்டில் போட்டு இன்ட்டு பண்ணிக்கோங்க. எதோட இன்ட்டு பண்ணோம், இந்த ரிமைண்டர் வந்து 1 அதை இங்கே போட்டு நம்மளுக்கு 47 + 10 அப்படின்னு வருது. ஆன்சர் நம்மளுக்கு வந்து 57 அப்படின்னு வருது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 57 / 2 எப்போவுமே நம்ம 2ஆல் தான் டிவைட் பண்ணணும் இந்த ரூல்ஸ் எடுத்தோம்னா. இப்போ வந்து 28 வருதா, நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 1 வருதா. இப்போ இந்த கோஷன்ட் வந்து 28 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 10 எது இன்ட்டு பண்ணோம், இந்த ரிமைண்டர் வந்து 1 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். போட்டு இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு 38 ஆன்சராக வருது. இப்போ 38 இருக்கா, அதையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 19 வருது. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைண்டர் 0 வருது. அப்புறமா 19 + 10 × ரிமைண்டர் வந்து 0 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். போட்டால் நம்மளுக்கு 19 ஆன்சர் வருது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் 19ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த நம்பர் 19ஆல் டிவைட் முழுசாகுது. எத்தனை டைம்ஸ் நீங்கள் லாங் டிவிஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 5 டைம்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.